பிரியாணி கிரேவிங்ஸ்க்கு நான்வெஜ் பிரியாணி தான் சாப்பிடணும்னு ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்க முட்டையை வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக டேஸ்டான மெத்தடில் நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு முட்டை பிரியாணி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் சூடு பண்ணிட்டு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டுட்டு 2 நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்தது ஒரு தக்காளியை பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வந்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பிரியாணியோட முக்கியமான ஸ்டேஜ் தான், நல்லா வதக்கி கொடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜ்ல முட்டையை கீரி சேர்த்துக்கலாம். சென்டர்ல கீராம ஒரு சைட்ல 4 இடத்துல கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜ்ல தேவையான அளவு அரிசி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான டேஸ்ட்ல முட்டை பிரியாணி ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு பெஸ்டான காம்போ ரெசிபியா இருக்கும். நம்ம ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா வீட்டுல செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கியூட்டீஸ், அல்ட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க.